Welcome to the course on spoken English. ஹலோ எவ்ரிவான். இந்த காணொளியில் அன்றாடம் நாம் உபயோகிக்கக்கூடிய சொற்களஞ்சியங்களைப் பற்றி பார்க்கலாம். தனிப்பட்ட சுகாதாரத்திற்கு தொடர்புடைய சொற்களஞ்சியங்களைப் பற்றி முதலில் பார்க்கலாம். I'm going to take a shower. நான் குளிக்கப் போகிறேன். ஷவர் தூவாலை குழாயில் குளிப்பது. ஷவர் என்பது சிறிய துளைகள் வழியாக நீரை வெளிப்படுத்தும் ஒரு சாதனமாகும். Don't forget to brush your teeth. உன் பற்களை துலக்க மறந்துவிடாதே. பிரஷ் தூரிகை மூலம் சுத்தமாக்குதல், பொலிவு செய்தல் அல்லது ஒன்றை மென்மையாக மாற்றுதல். We need to wash our hands before eating. சாப்பிடுவதற்கு முன் கைகளை கழுவ வேண்டும். வாஷ் தண்ணீர் வைத்து ஒன்றை சுத்தம் செய்தல். I need to shave before work. நான் வேலைக்கு முன் ஷேவ் செய்ய வேண்டும். ஷேவ் சவரக்கத்தியை பயன்படுத்தி தோல், முகம் இவற்றிலிருந்து முடியை நீக்குதல். I will comb my hair after the shower. நான் குளித்த பிறகு என் தலைமுடியை வாருவேன். கோம்ப் சீப்பை பயன்படுத்தி முடிகளை வாருதல் அல்லது சீக்குடைத்தல். அடுத்ததாக அன்றாடம் தொடர்பு கொள்வதற்காக உபயோகிக்கக்கூடிய சொற்களஞ்சியங்களைப் பற்றி பார்க்கலாம். I will ask Mom if we can go out. நாம் வெளியே செல்லலாமா என்று அம்மாவிடம் கேட்கிறேன். ஆஸ்க் ஒரு பதிலையோ அல்லது செய்தியையோ பெறுவதற்காக ஏதேனும் கேட்பது அல்லது சொல்வது. Please remind me to call the plumber. குழாய் செப்பனிடுபவரை அழைக்க என்னை ஞாபகப்படுத்து. ரிமைண்ட் ஞாபகப்படுத்துதல். I suggest we watch a movie tonight. நாம் இன்றிரவு ஒரு படம் பார்க்கலாம் என்று நான் பரிந்துரைக்கிறேன். சஜஸ்ட் பரிந்துரைத்தல். Did I mention that we have a meeting tomorrow? நாளை ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட்டேனா? மென்ஷன் குறிப்பிடுதல். Let's decide on a plan for the weekend. நாம் வார இறுதிக்கான ஒரு திட்டத்தை தீர்மானிப்போம். டிசைட் தீர்மானித்தல். அடுத்ததாக நேரம் மற்றும் அட்டவணைக்கு தொடர்புடைய சொற்களஞ்சியங்களைப் பற்றி பார்க்கலாம். We need to schedule a family dinner. நாம் ஒரு குடும்ப இரவு விருந்தை திட்டமிட வேண்டும். ஷெட்யூல் ஒரு நிகழ்வை குறிப்பிட்ட நேரத்தில் நடத்த ஏற்பாடு செய்வது அல்லது திட்டமிடுவது. We may need to postpone the trip. நாம் பயணத்தை ஒத்திவைக்க வேண்டியிருக்கலாம். போஸ்ட்போன் ஒத்திவைத்தல் அல்லது தள்ளி போடுதல். Can you organize your school supplies? நீ உன் பள்ளி பொருட்களை ஒழுங்குபடுத்த முடியுமா? ஆர்கனைஸ் ஒழுங்குபடுத்துதல். Let's plan our weekend activities. நம்முடைய வார இறுதி செயல்பாடுகளை நாம் திட்டமிடலாம். பிளான் திட்டமிடுதல். The meeting has been delayed. கூட்டம் தாமதமாகியுள்ளது. டிலே தாமதம். அடுத்ததாக உணர்ச்சிகள் அல்லது உணர்வுகள் பற்றிய சொற்களஞ்சியங்களை பார்க்கலாம். I feel so happy today. நான் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக உணர்கிறேன். ஹாப்பி மகிழ்ச்சி. I'm a bit worried about tomorrow. நான் நாளை பற்றி சிறிது கவலையாக இருக்கிறேன். worried கவலையாக இருத்தல். The kids are excited for the trip. குழந்தைகள் பயணத்திற்காக ஆர்வமாக உள்ளனர். எக்ஸைட்டட் ஆர்வமாக அல்லது உற்சாகமாக இருத்தல். I'm feeling tired after a long day. கடினமான நாளுக்குப் பிறகு நான் மிகவும் சோர்வாக உணர்கிறேன். டயர்ட் சோர்வு. I was surprised by the news.
இந்த செய்தியால் நான் ஆச்சரியமடைந்தேன். சர்ப்ரைஸ்ட் ஆச்சரியமடைதல். அடுத்ததாக வீட்டு வேலைகளுக்கு தொடர்புடைய சொற்களஞ்சியங்களைப் பற்றி பார்க்கலாம். Could you clean the table after dinner? நீங்கள் இரவு உணவிற்கு பிறகு மேசையை சுத்தம் செய்ய முடியுமா? கிளீன் சுத்தம் செய்தல். Let's tidy up the living room. நாம் வாழறையை சுத்தமாக ஒழுங்குபடுத்துவோம். டைடி ஒழுங்குபடுத்துதல். We need to dust the shelves. நாம் அலமாரிகளில் தூசியை துடைக்க வேண்டும். டஸ்ட் தூசி துடைத்தல். Please mop the kitchen floor. தயவு செய்து சமையலறை தரையை துடைத்து சுத்தம் செய்யுங்கள். மாப் துடைத்தல். I will sweep the front porch. நான் முன் தாழ்வாரத்தை பெருக்குவேன். ஸ்வீப் துடைப்பம் அல்லது தூரிகை வைத்து பெருக்குதல். The laundry needs to be done. சலவை வேலைகளை செய்து முடிக்க வேண்டும். லாண்ட்ரி சலவை. Don't forget to take out the garbage. குப்பையை வெளியே எடுத்துவிட மறக்க வேண்டாம். கார்பேஜ் குப்பை. இறுதியாக சமையல் அல்லது சமையலறைக்கு தொடர்புடைய சொற்களஞ்சியங்களைப் பற்றி பார்க்கலாம். Can you boil some water for tea? தேநீருக்காக சிறிது தண்ணீர் கொதிக்க வைக்க முடியுமா? பாயில் கொதிக்க வைத்தல். I will chop the vegetables. நான் காய்கறிகளை நறுக்குகிறேன். சாப் நறுக்குதல். Make sure to stir the soup. கண்டிப்பாக சூப்பை கலந்து விடுங்கள். ஸ்டர் கலந்து விடுதல். It is time to serve dinner. இரவு உணவை பரிமாற நேரமாகிவிட்டது. சர்வ் பரிமாறுதல். I will fry the eggs for breakfast. காலை உணவிற்கு நான் முட்டைகளை வறுத்து வைக்கிறேன். ஃப்ரை சூடான எண்ணெயில் வறுத்து எடுத்தல். Please mix the salad dressing. தயவு செய்து சாலட் ட்ரெஸ்ஸிங்கை அதாவது காய்கறி கலவையை கலந்துவிடுங்கள். மிக்ஸ் பலவித பொருட்களை ஒன்றாக கலக்குதல். We will bake a cake this weekend. இந்த வார இறுதியில் நாம் கேக்கை பேக் செய்யலாம். பேக் அடுதல் அல்லது அவனில் சுட்டெடுத்தல். நினைவில் கொள்ளுங்கள், இந்த வார்த்தைகளை உங்கள் தினசரி செயல்பாடுகளில் நீங்கள் பயன்படுத்துவது நீங்கள் திறம்பட தொடர்பு கொள்ளவும் உங்கள் சொல் வளத்தை மேலும் அதிகரிக்கவும் உதவும். மீண்டும் சந்திக்கும் வரை விடை பெறுவது ரியா. நன்றி. டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் அகாடமிக் கோர்ஸ் உருவாக்குவதற்கும் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது ஆல்வின் டிசைன் டெக்னாலஜீஸ். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண், மின்னஞ்சல் மற்றும் இணையதளத்தின் தகவல்கள் திரையில் காண்பிக்கப்பட்டுள்ளன. நன்றி.